அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கணுங்க. அக்கறை இருக்கணும். ஒரு ஒரு நல்ல அரசாங்கம் இருக்குன்னா, அது விவசாய நிலத்து மேல எவ்வளவு இப்போ ஒன்றிய அரசு சொல்றாங்கல்ல, அழுத்தம் குடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. சமரசமே இல்லாம தான். ஏன்னா என்னோட நாடு இது. மக்கள் என்ன தேர்ந்தெடுத்து நிக்க வச்சிருக்காங்க. ஸோ அப்ப நான் அவங்களோட முகமா நான் நிக்கிறேன். அவங்களோட பாதுகாவலா நான் நிக்கிறேன். ஆல்ரெடி விவசாயம் குறைஞ்சுகிட்டு வருது. விவசாயம் செய்றவங்க கவுண்ட் குறைஞ்சுகிட்டு வருது. எல்லாம் படிப்புக்குன்னு வந்துட்டு படிப்புல இங்க வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. விவசாயமும் சரியில்ல. எல்லாமே குறைஞ்சிட்டு வர இந்த நேரத்துல இருக்க நிலங்களையும் வலிச்சு எடுத்துட்டு நீங்க வந்து விமான நிலையம் பண்ணீங்கன்னா, யார் பறக்க போறா? அங்க இருக்க மக்கள் பறக்க போறாங்களா ஃப்ளைட்ல? யார் பறக்க போறா? ஸோ அப்ப ஃப்ளைட்ல வர மனிதர்கள் வந்து எங்க வேணா டிராவல் பண்ணி போய்க்குவாங்க. இந்த லொகேஷன் தான் இல்ல. அவங்களுக்கு எந்த பக்கம் வச்சாலுமே அவங்களுக்கு ஓகே தான். டிராவல் பண்ணி டைம் பிளான் பண்ணி அவங்க வந்து அந்த டிராவல செஞ்சு தான் இருக்க போறாங்க. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே. அப்படி இருக்கப்ப யாருக்கு ஃபேவரா பண்ணணும்னா, அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு தமிழ்நாட்ட சார்ந்து, தமிழ் நிலங்கள சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கு தான் சப்போர்ட்டா நிக்கணுமே தவிர, இது பணக்காரன் சப்போர்ட்டா தான் இந்த அரசு நிக்குது. விஜய் அவர்கள் பேசின பேச்சினால மாற்றம் நிகழும்னு நம்புறீங்களா? உறுதியாங்க. மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. கண்டிப்பா. ஏன்னா, அ டு பி ஃபிராங்க் நான் சொல்றேன். இப்ப விஜய் சார் வந்து ஒரு கட்சிய அட்டாக் பண்ணி பேசுறாருல்ல, அந்த கட்சியில இருக்கிற நபர்களுக்குமே புரியுது, இவர் பேசுறது சரிதான் அப்படின்னு. நான் சொல்றேன் எல்லாருக்குமே கிடையாது. விதண்டாவாதமா நான் வந்து விஜய் பேசுறதுலாம் தப்புதான்னு பேசுற நபர பத்தி நம்ம பேசவே முடியாது. நல்லா நீங்க கவனிச்சா தெரியும், யாருமே சரியான குவாலிட்டியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. விஜய் சார் கேட்கிறாருல்ல, நீங்க வந்து இப்ப இந்த திட்டத்தை செயல்படுத்துறீங்கன்னா மக்களுக்கு இது தப்புன்னு தெரியுது. நீங்க எதிர்க்கட்சியா இருக்கப்ப மக்களுக்கு ஆதரவா, விவசாயிகளுக்கு ஆதரவா நிக்கிறேன்னு சொல்லி என்னென்னமோ வேலைகள் பண்ணீங்க. அந்த 8 வழிச்சாலை இந்த இடத்துக்குலாம் வந்து பயங்கர போராட்டம் நடந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப த தமிழ்நாட்ட அழிக்கக்கூடாது, தமிழ்நாட்டு நிலங்கள்லாம் அழிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த மோட்ல இருந்தாங்க, எதிர்க்கட்சியா இருக்கப்ப. அத நீங்க ஆளுங்கட்சியா வர்றப்ப, அத விட பயங்கரமா நீங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. அந்த மோட்ல இவங்க இல்லல்ல. ஓகே. அத யோசிக்கிறாங்க. ஈவன் ஆளுங்கட்சியில இருக்க தொண்டர்களுமே யோசிக்கிறாங்க. ஆமாப்பா விஜய் கரெக்ட்டா தான் பேசுறாருன்னு யோசிக்கிறாங்க. அதுதான். அதோட மிகப்பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே. கிட்டத்தட்ட இது ஒரு 2, 3 ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். 3 வருஷமா இந்த நியூஸ பத்தி நாங்க கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். களத்துல போய் பார்த்துட்டு இருக்காங்க. மீடியா பீப்பிள்ஸ் எல்லாருமே போறாங்க. அப்பல்லாம் நிகழாத மாற்றம் இப்ப நிகழ்ந்துருமா? அதுதான் கேள்வி. ஏன்னா தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியின் மூலமா அந்த கட்சிய ரெப்ரசன்ட் பண்ணி அவருக்கு ஒரு அனுமதி கூட குடுக்கல. ஒரு பிரைவேட் பிளேஸ்ல போய் அங்க நின்னு அந்த ஊருக்கு கூட போக விடல அப்படின்னும்போது, அதிலேயே சிக்கல் இருக்கே, நடைமுறை சிக்கல் இருக்கு. இதுல எப்படி மாற்றம் நிகழும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். இப்ப விஜய் சார் அரசியலுக்கு வராத வரைக்கும், அவரோட தொண்டர்கள் வேற வேற கட்சிகள்ல உறுப்பினரா இருந்திருப்பாங்க. இல்ல ஓட்டுங்கிறப்ப அவங்களுக்கு யார புடிக்குதோ, அவங்க அப்பா, அம்மா யாருக்கு சொல்றாங்களோ அத போட்டிருப்பாங்க. இல்ல சிந்திச்சு சுயமா சிந்திச்சு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்ப விஜய் சார் ஒரு கட்சிய முன்னெடுக்கிறாருன்னா, ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் ஃபுல்லா வராங்க. அவங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா தன்னோட தலைவர் இப்ப சாதாரணமா அரசியல்ல போராட்டங்கள் பண்ணி ஒரு தலைவர் வர்றாருன்னா அது வேற. விஜய் சார் வந்து ஹீரோவா நடிச்சு அவர ஹீரோ மோட்ல பிரைஸ் பண்ணி பசங்க புடிச்சு போய் தான் அரசியலுக்குள்ள வர்றாங்க. அவர் சார்ந்த கட்சிக்கு உள்ள வராங்க. அப்படி இருக்கப்ப அவர் சொல்ற பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. சோ மொத்தமா ஒரு செட் ஆஃப் வோட் பேங்க் வந்து மாறுதுல்ல. அப்ப ஓகே. அரசியல் தடுமாற்றம் நிகழும்ல. ஓகே. அப்ப கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும். ஆளுங்கட்சிக்கு பயம் வரும். ஒரு ஓட்டு மாறினாலும் லாஸ் ஆகுங்க. அப்ப எத்தன ஓட்டு? எவ்வளவு பசங்க ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சு நாங்க காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. சோ அதெல்லாம் பதட்டத்துல இருக்காங்க.